ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான நாவல் பழம் ஜாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே வளர்த்த ஆர்கானிக்கான நாவல் பழத்தை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம உடனே போய் நாவல் பழத்தை பறித்து ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா, இது எங்கள் வீட்டில் நாங்கள் மொட்டை மாடியிலேருந்தே ஈஸியாக பறிச்சிருவோம். இது தரையிலேருந்து மொட்டை மாடி வரைக்கும் படர்ந்து இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த நாவல் பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த பழத்தோட அந்த கொட்டையை காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை கஷாயமோ இல்லை டீ மாதிரி வச்சு குடிச்சிட்டு வரும்போது சுகர் லெவலெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் சிலருக்கு பார்த்திங்கன்னா, இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே சளி பிடிச்சிக்கும். ஸோ இது ரொம்ப குளிர்ச்சியான பழம் இது. அதனால தான் நம்ம இதில் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூளெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடுவோம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பழத்தை வச்சு நம்ம ஜாம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நம்ம அது சத்துக்களும் நம்மளுக்கு வரும். அதே சமயத்தில் நம்மளுக்கு கோல்டு அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி சூப்பராக ஈஸியாக ஜாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாமோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலையே வளர்த்த ஆர்கானிக்கான பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஜாம் பார்க்க போகிறோம். ஜாமுக்கு தேவையான அளவு கூட நிறைய நம்ம இப்போ நாவல் பழம் பறிச்சாச்சு. இப்போ உடனே போய் இந்த ஜாமை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம நாவல் பழம் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் பறிச்சுட்டு வந்த நாவல் பழத்தை நல்லா இது மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது 3 கப் இருக்குது. இப்போ இந்த நாவல் பழத்தை நம்ம வேக வைக்க போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த நாவல் பழம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். நாவல் பழம் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இது வேகட்டும். அப்போ தான் நம்ம இதில் இந்த கொட்டையை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் இதெல்லாம் வேகணும். இப்போ இது வேகட்டும் இன்னும் ஒரு நிமிஷம். இப்போ நாவல் பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கொட்டையெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இங்கெல்லாம். இப்போ இதில் இருந்து நம்ம இந்த கொட்டையெல்லாம் நீக்கிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த பழச்சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி எல்லா விதையும் நீக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜூஸை மெஷர் பண்ணி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு வந்திருக்கு. இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் அந்த விதையை நீக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பல்பு இருக்கும், அது வேணும்னா மிக்சியில் அரைச்சி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஜூஸ் 1 கப் வந்திருக்கு. அதே அளவு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு கப் நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மல் சர்க்கரை இருந்தாலும் அதை கூட நான் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஸ்வீட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால் நான் ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். அது பழம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சர்க்கரை கரையட்டும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சோடனே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா இது கொதித்து பொங்க ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது கட்டியாகும். இன்னும் தண்ணி ஆகிட்டு தான் இருக்குது.
இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஜாம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் புழிஞ்சிடலாம். இது வந்து நம்ம கெட்டு போகாமல் நிறைய நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக இதை வந்து நம்ம இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும் ஜாம். இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து ஊற்றும் போது தண்ணியாக விழாமல் கொஞ்சம் அப்படியே விட்டு 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 விழுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இது ஆற விடணும். ஆற விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்படி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா கண்டினியூஸாக விழாமல் விட்டு விட்டு விழுதில் இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி இல்லாமல் இப்படி திக்காக கொஞ்சம் விட்டு விட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சிடலாம். இப்போ வந்து ஜாம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காயிருச்சு. நம்ம கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை ஆறினோடனே நல்லா திக்காகிரும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஈரமே இல்லாமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு மாதத்துக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். எடுத்து போடும்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது வீட்டில் பண்ண ஜாம்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஜாம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.